வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி போயா நாள். ஸோ இன்றைக்கு ஒரு பயணம் உண்டு. எங்கே போக போகிறோம் என்னன்றது இது. ஆனால் நெடுக இந்த நாள் பார்த்தாலும் கௌசல்யா போகணும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு பயணம் உண்டு, ஒரு நீண்ட தூர பயணம். ஸோ இன்றைக்கு எங்கள் இந்த பயணத்தில் 4 பேர் போகிறோம். அதில் விராசன் உண்டு, யோகாஸ் உண்டு 2, 3வது கௌசல்யா, 4வது நான். எல்லாரும் சொல்கிறேன் என்னென்றால், நீங்கள் யாழ்ப்பாணத்தில் போய் நிற்பீங்க, எஃப்னா டவுனில் நின்று அரசியல் செய்வீங்க, வலிகாமத்துக்கு போகிறீங்க, சாவச்சேரி போகிறீங்க, தீவக மக்களை திரும்பி கூட பார்க்குறீல என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் எங்களுக்கு. ஸோ இன்றைக்கு நாங்கள் ஜோதிச்சிருக்கிறோம். நெடுந்தீவுக்கு போகிறோம். விடிய 6 மணிக்கே வெளிக்கிட்டாச்சு. விடிய 4 மணிலேருந்து நித்திரையே இல்லை. 5:30 எழும்பி இப்போ சரியாக 7 மணி காலமே குறியாட்டுவான் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் உண்மையாகவே போகிறதுக்குரிய முக்கியமான காரணம் நெடுந்தீவில் இருக்கிற பிரச்சனைகளை நேர கண்ணால் போய் பார்க்கணும். அண்மைய தினத்தில் நெடுந்தீவில் கணக்க பிரச்சனைகள் சொல்லி வீடியோக்கள் எல்லாம் வெளியால் வந்தது. பொதுமக்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செய்திருந்தவர்கள். ஆகவே நான் இன்றைக்கு டிசைட் பண்ணியிருக்கிறேன் நேரடியாக போய் பார்க்கணுன்றதுக்காக. ஸோ இப்போ விடிய கிழமை 7 விராசன் நிறகாரில் இப்போவே குறியாட்டுவான் நோக்கி போய்கொண்டிருக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நாங்கள் குறியாட்டுவான் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ரோட்டில் நடுவில் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சரி, பரவாயில்ல. ஓகே, குறியாட்டுவான் நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். ஸோ நாங்கள் போய்களை இன்றைக்கு என்ன நடக்குது, நெடுந்தீவு எப்படி இருக்கிறதுன்றத நேர கண்ணால் பார்ப்போம். வாங்குவோம். குறியாட்டுவானு கிட்ட வந்துட்டோம் நினைக்கிறேன். இந்த அமைச்சர் அடிக்கடி சொல்கிறவர்கள் ஒரு ஆசனை, தாங்கள் குறியாட்டுவான் சட்டியை போடுறேன் அவர் போடுறாரோ இல்லையோ தெரியாது எனக்கு. ஆனால் அந்த இது என்னென்ன கப்பல் மாதிரி போகுது பாய், கார் இப்படி ரோட்டுக்கு எவ்வளோமாங்கடா அப்பா. ஐயோ அம்மா, அமைச்சர்கிட்ட குறியாட்டுவான் சட்டி இதுதான். யோசிச்சு பாருங்க. 500 ரூபாய்க்கு நடிக்க சொன்ன 5000 ரூபாய்க்கு நடிக்கிறாங்க. அமைச்சர்கிட்ட குறியாட்டுவான் சட்டி இதுதான், பார்த்து கொள்ளுங்கோ. இவற்ற சட்டியும் இதே மாதிரி தான் இருக்கும். மேடும் பள்ளவுமா ஓட்டையும் போட்டையுமா இருக்குமான்னு நினைக்கிறேன். கார் போகவே இல்லாத நிலைமைக்கு குறியாட்டுவான் சட்டி இருக்கு. இந்த குறியாட்டுவான் சட்டி தான் இவர் இவ்வளோ காலமாக இவர் வந்த நாளில் இருந்து போட்ட ஒரே ஒரு ஜாழ்ப்பாணத்தில் போட்ட ஒரே ஒரு சட்டி இதுதான். இந்த குறியாட்டுவான் சட்டி இருக்கிற நிலைமை இதுதான். நான் இதில் எடுத்து போடணும்னு மட்டும் தான் ஆசைப்பட்டேன்டா. ஜெட்டியில் சட்டி, சிங்களத்தில் சட்டி, ஒரு உண்மையான வேர்ட் ஜெட்டி. இல்லை அவர் நான் கொஞ்சம் அமைச்சர் சட்டியை பற்றி கேட்குறேன்னு பேயாமல் இருங்கோ. சரிதானே? இது இந்த குறியாட்டுவான் சட்டிக்கு கிட்ட போகிற உள்ள இடம் பட்டு மோசமாக இருக்குது. அமைச்சர்கிட்ட சட்டியையும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அமைச்சர் எங்கிட்ட ஜாழ்ப்பாணத்துக்கு அமைச்சராக இதுவரைக்கும் இவர் போட்ட ரோட்டுகள் இதுதான், பார்த்துக்கொள்ளுங்க. இதை இப்படி குண்டும் குழியுமா தான் இந்த வரைக்கும் இவற்ற டெவலப்மெண்ட் இருக்குது. இதைத்தான் அடிக்கடி பிமல் ரத்நாயக்க இவர் நாங்கள் சட்டியை போடுறோம்ன்ற ஆளுக்கு மாறி போட்டுக்கொள்வது. இதைத்தான், இந்த ரோட்டை தான் மாறி போட்டுக்கொள்வது. இதுக்குள்ள கண்ணாடியை போட்டுக்கொண்டு ரஜீவன் என்ற இன்னொரு கிழங்குண்டு, அது பிறகு இன்னொரு செம்மறி உண்டு. அதுக்கு இல்லை நாங்கள் அபிவிருத்தி செய்கிறோம்ண்டு. என்ன கவலைண்டா இவனுக்கு அபிவிருத்திக்கு தமிழுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமோ தெரியாது. இவ செய்கிற இந்த அபிவிருத்தி இவ்வளவு தான். இதுதான் குறியாட்டுவான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. இதைத்தான் காலங்காலமாக போடுறோம்னு சொல்லி எங்கள்கிட்ட நாங்கள் அபிவிருத்தி செய்ய வந்த நாங்கள் இவன் அபிவிருத்தின்ற திறம் இதுதான். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் வெளிநாட்டில் இருந்து பார்க்குற ஆக்கள் முழுக்க கட்டாயம் பார்க்கணும். சில பேர் இந்த பக்கம் வந்திருக்க மாட்டிய வாழ்க்கையில் நான் நினைக்கிறேன். நானும் கனகாலத்துக்கு பிறகு இப்போ தான் பாருறேன். எத்தனை வருஷத்துக்கு பிறகு நெடுந்தீவுக்கு நான் நினைக்கிறேன் 2000 இத்தனை மழை போனால் 2006 இல்லை 2006 2004க்கு பிறகு இப்போ தான் இந்த குறியாட்டுவானுக்கு நெடுந்தீவுக்கு வரோம். இதுதான் குறியாட்டுவான் தற்போதைக்கு இருக்கிற நிலைமை. குறியாட்டுவான் அடிக்கு வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா எங்கள் அமைச்சர்கிட்ட தைக்கப்பட்ட பகுதி சட்டியின் தைக்கப்பட்ட பகுதியில் போய் கொண்டிருக்கிறோம்.
இதில் நடுவில் ஓட்டை, ஆனால் சைட்டில் தச்சிருக்குது. இது கொஞ்சம் நல்லா போடுப்படணும்னு நினைக்கிறேன் நான். இது உயர்த்தி காப்பீடு அனுப்பினோம்னு நினைக்கிறேன். ஆனால் இது அமைச்சருடைய தைக்கப்பட்ட ஜட்டியினுடைய ஒரு பகுதி. இதுதான் எங்களோட என்பிபி வந்து திரசேரியில் 2.5 மில்லியன் காசை களவும் எடுத்து போட்டு US$ இல்லையா போட்டு கொண்டிருக்கிற இலங்கை யாழ்ப்பாணத்தில் அபிவிருத்தி வந்து 1.5 வருடத்தில் அமைச்சர் போட்ட ஜட்டியும் அபிவிருத்தியும் இதுதான். இவ்வளோதான் இவரால் போட முடிஞ்சதும் போட்டது. வருஷமாக கட்டி கொண்டிருக்கிற இடம் இப்போ தான் கட்டி கொண்டிருக்கிறாங்க. அமைச்சராக வந்து கட்டி கொண்டிருக்கணும் 1.5 வருஷமாக. இது மற்ற அதுவும் இது முக்கியமாக இதை போடுறதுக்கு காரணம் என்னென்னா, இதில் நைனாதீவு இதில் புத்த கோயிலுக்கு போகிறபடியாக தான் இந்த ஜட்டியை வந்து பாஞ்சு கட்டி கொண்டிருக்கணும். விமல் ரத்நாயக்கிலிருந்து எல்லாருமே வந்து இதை கட்டி கொண்டிருக்கிற காரணம் இது புத்த கோயிலுக்கு போகிறதால மற்றபடி இல்லை. அப்படின்னா நீங்கள் அப்படி இல்லைன்றால் அங்கால அனலதீவில் இருந்து அங்கால் பகவம் எல்லாம் போட்டிருந்தா சொல்லலாம் யாழ்ப்பாணத்தின் அபிவிருத்தி என்று. இது இங்கே சிங்கள சனம் வந்து புத்த கோயிலுக்கு போகணுமென்றதுக்காகத்தான் இந்த கூத்து. இதுதான் நெடுந்தீவு போகிற போட்டுக்கு இப்போ சனம் இப்போ நெடுந்தீவு போட் வந்திருக்குது. நெடுந்தீவு போகிறதுக்கு சனத்தின் லைனை பாருங்க இங்கே வரைக்கும் போகுதுன்ட்டு. அப்படி இவ்வளவு டூரிஸ்ட் ஃபார் ஒரு இடம் உண்டு. ஆனால் எங்கள்ட அமைச்சர்கிட்ட ஜட்டியை பாருங்க இப்படி இருக்குண்டு. இதுதான் எங்கள்ட வடக்கு மாகாணத்தில் என்பிபி செய்கிற டெவலப்மெண்ட். அமைச்சர்கிட்ட ஜட்டியை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு குறியாட்டுவான். நாகவியார நாகதீபம் எல்லா இடமுமே போகிறது பாருங்க இப்படி சனம் லைனில் நிற்குதுண்டு. இதுக்குள்ள நான் நினைக்கிறேன் ஏறவும் மேலே சான்ஸ் கிடைக்க நினைக்கிறேன். அப்படி ஃபுல்லாக இவ்வளவு கேவலமாக வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. இவரெல்லாம் கடல்துறை அமைச்சர் சொல்லவே வெக்கமாக கிடையாது. அமைச்சர் சந்திரசேகர் வந்து இந்த வீடியோவுக்கு பிறகாவது திறந்தோணும்னு நான் எதிர்பார்க்குறேன். சொல்கிறதுக்கே வெக்கமாக கிடையாது. இதுதான் படுமோசமான நிலைமையில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி நான் நினைக்கிறேன் இலங்கையின் தென்பகுதிகளில் ஒரு இடத்துலையும் இப்படி ஒரு என்ன சொல்கிறது கலாச்சார முக்கியத்துவம் மதம் சார்ந்த முக்கியத்துவமான இடம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஸ்பாட் உண்டு. எங்கள் வடமாநிலத்தின் டூரிஸ்ட் ஸ்பாட்ன்றது நெடுந்தீவு தான். ஸோ இப்படி ஒரு கேவலமான நிலை இருக்குது. இந்த ஜெட்டியை கட்டுறதுக்குரிய எந்த ஒரு முனைப்பும் இந்த 1.5 வருஷம் கட்டுறோம்ட்டு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. இந்த வரைக்கும் ஒன்றுமே செய்யலை. நெடுந்தீவு போராக்கள் அந்த சின்ன போட்டில் இவ்வளோ பேரும் ஏற போயினோம். இதில் ஒருத்தருக்குமே லைஃப் ஜாக்கெட் இருக்கான்னு நான் நினைக்கிறேன். ஸோ போட் கவுடுமாக இருந்தால் இதில் நீந்த தெரிஞ்சாக்கள் மட்டும் தான் மிச்சம் வரக்கூடிய இருக்கும். குழந்தை பிள்ளைகள் வயசு போனாக்கள் பேஷன்ஸ் அது இதுன்னு போகுது பாருங்க. அந்த அதான் நெடுந்தீவு போட், அங்கே வரதான் நெடுந்தீவு போட். அந்த போட்டில் இவ்வளோ பேரும் ஏற போயினோமா. இதில் நிற்கிற அவ்வளோ பேரும் ஏற போயினோம். அந்த எல்லாமேல தான் இருக்கு. அங்கால தான் நைனாதீவு இருக்குது. அவ்வளவு கேவலமாக இருக்குது. இவ்வளவுதான் எங்கண்ட அரசாங்கத்தினுடைய டெவலப்மெண்ட். இவ்வளோ பேரும் இந்த போட்டில் ஏறினால் எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுதான் கவர்மெண்ட் இப்போதைக்கு கொடுத்துருக்குற போட். இது பத்தாக்குறைக்கு பைக் அது இது எல்லாமே ஏற்றுறாங்க. இதுதான் எங்கள்ட நிலைமை. இவ்வளோ பேரும் மாறி இருக்கிறாங்கன்னா ஜோதிச்சு பாருங்க இவ்வளோ கஷ்டம். அப்படியே தண்ணி விழுத்தி விட்டா இதுதான் வந்து நெடுந்தீவில் இருக்கிற நெடுந்தீவிட்ட ஜெட்டி. இவ்வளோதான் நெடுந்தீவு பக்கம் இருக்கிற ஜெட்டி. நான் குறியட்டுவான் காட்டினான் உங்களுக்கு. பட் இதுதான் நெடுந்தீவில் இருக்கிற குறியாட்டுவான் ஜெட்டி அப்படி இருக்குன்னா நெடுந்தீவு ஜெட்டி இப்படி இருக்கிறதுல பிள்ளை இல்லையா நினைக்கிறேன் நான். ஒரு எமர்ஜென்சி போட்டும் இல்லை.
அந்த அங்கேயாச்சு இப்போ நடந்தீவுக்குள்ள போய் கொண்டிருக்கிறோம். போய் பார்ப்போம் என்னென்ன மேலே இருக்குன்னு சொல்லி. அப்போ இதில் ரோட்டு போட்டிருக்கிற ரோட்டு இதுதானே? என்ன மெயின் ரோடு எத்தனை இருக்கு இங்கே? என்னென்ன ரோடு இருக்கு? இது 20 கிலோமீட்டர் போட்டிருக்காங்களே. இந்த காப்பேட்டை அடிச்சிருக்காங்களே. தார் ஊற்றிருக்கேன். ஓ, இங்கே அந்த மதில் கட்டுரையில் இங்கே இந்த சுண்ணாம்பு கல்லால் தான் வேலி வைக்கிறேன். இது வந்து 2 பில்டிங் இருக்குது. அதில் முன்னுக்கு அடுத்தா பார்க்க போகிறது வந்து ஒல்லாந்த காலத்தில் இருந்த ஹாஸ்பிட்டல். இப்போ அந்த பழைய பில்டிங் அப்படியே வச்சிருக்கணும். இது உண்மையாகவே நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் உண்டு. கட்டாயம் வந்து இதை நாங்கள் இது பண்ணினால் மார்க்கெட் பண்ணினால் நல்லா இதுக்கு டூரிஸ்ட் வந்து பார்க்கக்கூடிய சான்ஸ் கூட. நல்லா நீட்டாக வச்சிருக்கணும். அந்த காலத்தில் கட்டின பில்டிங் அப்படியே இருக்குது. நீதிமன்ற கட்டம், பழைய காலத்து நீதிமன்ற கட்டிடம் இது. இதை நீட்டாக செய்திருக்கணும். மற்றது அதில் ஒரு புறா கூட ஒன்று இருக்குது. அதாவது அந்த உள்ளாந்த காலத்தில் தகவல் அனுப்புறதுக்கு அது இது கண்டு பாவச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த காலத்து கிணறு ஒன்று இருக்குது. அந்த காலத்து கிணறு பார்ப்போம், தண்ணி நிற்குதான்னு பார்ப்போம். இல்லை, தண்ணி இல்லை. கிணறு மாதிரி தொட்டி மாதிரி கட்டியிருக்கு. உங்களை அதில் முன்னுக்கு பார்க்குறது வந்து அந்த காலத்து ஹாஸ்பிட்டல். இது ஒரு ஆர்கியாலஜி சைட் தானே, அதால் நீட்டாக வச்சிருக்கணும். இதை கட்டாயம் நம்ம வந்து பார்க்கும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிரிட்டிஷ் குயினுண்ட கடைசி அந்த இது இருக்குது. எதென்றால் இந்த லோகோ இருக்குது நினைக்கிறேன். அந்த இடத்துல நீதிமன்ற கட்டிடங்கள் இது. அதில் 1905 அடித்த லோகோ இருக்குது. இது நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட். இதுக்கு பின்னால் நான் நினைக்கிறேன் அந்த இடத்துல அந்த காலத்தில் வேண்ட இதுகள் இருந்திருக்குமான்னு நினைக்கிறேன். இதில் அதில் ப்ராக்கூடண்ட், இது ப்ராக்கூடண்ட் சொல்லினோம். ஆனால் ஐ டோன்ட் திங்க் அது வந்து ப்ராக்கூடாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். இதுதான் அந்த பில்டிங். அதில் வந்து கோர்ட்ஸ், அதில் வந்து நான் நினைக்கிறேன் விட கவர்னர், அந்த நேரத்தில் கவர்ன் பண்ணின கவர்னரோ அல்லது வந்து யாரோ ஒரு ஆள் இருக்கிற இடமா இருக்கும். இது ஒரு இங்கே பில்டிங்கள் உடைஞ்சிருக்கு நினைக்கிறேன். இந்த பில்டிங்கள் வந்து இது பெரும்பாலும் ஜெயில், அவன் ஜெயில் அப்படியா இருக்குமான்னு நினைக்கிறேன். உண்மையாகவே ஒரு ப்ரொடெக்ட் பண்ணப்பட வேண்டிய ஒரு பிரயோசனமான ஒரு எங்கண்ட வரலாறு, அடிமை வரலாறு தான். அது வேறு பிரச்சனை. இதான் பழைய அந்த காலத்தில் ஒல்லாண்டு, கடைசி ஒல்லாந்துண்டு ஹாஸ்பிட்டல் இதுதான். அது அப்படியே இருக்குது. ஆனால் இதை வடிவாக மார்க்கெட் பண்ணி வேற பண்ணலாம். எத்தனையோ பேர் சிங்களீஸ் எல்லாம் வந்து போவாங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஆனால் அதை செய்ய வேணுமென்ற தேவையும் ஒருத்தருக்கும் இல்லை, செய்கிற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதான் பிரச்சனை. இது வந்து பழைய ஒல்லாந்துட்ட கோட்டை. அப்படியே ஃபுல்லாக அழிஞ்சு போய் கொண்டிருக்கு நினைக்கிறேன். இது ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே தான் இருக்குது போலடாக்கு. உண்மையாக ஒரு நல்ல ஒரு சூப்பர் ஆர்கியாலஜிக்கல் சைட். ஆனால் ரிஸ்க் என்னென்றால் இதுக்கு உள்ளுக்குள்ளே இப்படியே நாங்கள் இதை விட்டோம்னு சொன்னால், இந்த ஆர்கியாலஜி சைட்டை இப்படியே விட்டோம்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 50 இயர்ஸ் போய்க்குள்ள இந்த கோட்டையும் அப்படியே மிச்சம் முழுக்க இடிஞ்சு போன மாதிரி இதுவும் எல்லாம் இடிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். இது அவங்க இந்த ஸ்ட்ரக்சரே இல்லாமல் போயிட்டுது. கோட்டை வெளிச்சுவரண்டு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் போயிட்டு. மீஹாமன் ஃபோர்ட், த டச் ஃபோர்ட், மீஹாமன் கோட்டை அல்லது ஒல்லாந்தர் கோட்டை. போர்த்துகேயர், ஒல்லாந்தர், போர்த்துகேயர், ஆங்கிலேயர், இந்த நாள்லையும் இது ஹொலண்டு ஒல்லாந்தர் வந்து கட்டின கோட்டை. அந்த காலத்திலேயே பெண்ணு பெருசாக தான் கட்டியிருக்காங்க. இது நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் முன்பக்கமாக இருக்கும், என்ட்ரன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு சின்ன ஒரு
பாதுகாப்பு கோட்டையாக தான் இருக்குது சான்ஸ் கூட. இப்படியெல்லாம் நெடுந்தீவில் இருக்கண்டு நான் ரெண்டு வரைக்கும் ஒரு யூடியூப்லையும் பார்க்கல. அந்த கோட்டையின் மொத்தத்தை பார்க்க தெரியுது. பீரங்கியில் என்ன வச்சு அடித்தாலும் இதுக்குள்ளே ஒன்றும் பெற நினைக்கிறேன். இது கீழே இதுக்கு மேலே தான் தளங்கள் மரங்களால் அப்படி காட்டியிருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முழுக்க உடைஞ்சு போயிட்டு இதில் விழுந்திருக்கிற கல்லுகளோட சைஸை பார்க்கவே தெரியுது. பட் இதை நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கிறோம், அந்த விஷயத்தில் சந்தோஷம். அது முழுக்க முழுக்க இந்த முருங்கை கல்லால் தான் கட்டியிருக்குது. இது இடத்துல இந்த விழுந்திருக்கிற கல்லுண்ட சைஸை பார்க்கவே விளங்குது, மேலே இருந்தால் விழுந்திருக்குண்டு. இது இதுக்குள்ள வர இன்னொரு ஏரியா நல்ல உயரத்துக்கு இருக்கு. இது சைட்டால் இருக்கா போய் பார்ப்போம். சின்ன நான் இது இது ஃபுல்லாக கட்டி இருந்து இதுக்கு மேலே மரங்களால் அது இதால் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்குறாங்க. படியல் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. இது இந்த பின்பக்க ஸ்ட்ரக்சர் இதால் ஏற இல்லாமல் தான் இது கட்டியிருக்கணும். இது வந்து இந்த பின்பக்கம் கோட்டையின் பின்பக்கம். உண்மையாகவே நான் நினைக்கிறேன் மற்ற கோட்டையெல்லாம் அவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்கிறோம். ஆனால் இதில் நாங்கள் பெருசாக கவனம் கொடுக்குறதும் இல்லை. இப்படி இருக்கிறதுன்னு தெரிஞ்சாலே எங்கள் அக்களைத்து நேரம் பேர் வந்து பார்ப்பினோம். என்ன அப்போ இதை நாங்கள் உண்மையாக நாங்கள் செய்ய வேண்டியது வந்து இந்த சனத்துக்கு ஏதாவது நெல்லை செய்யணும்னு நினச்சா இந்த கோட்டையை மார்க்கெட் பண்ணி அதோட இந்த இதை வெள்ளக்காரன் வர அளவுக்கு நாங்கள் இதை மார்க்கெட் பண்ண வேண்டியிருக்குமென்னு நினைக்கிறேன். ஆனால் அது வெங்கண்டாக்கள் விடுறப்பில் இது இந்த சைட்டில் இதில் உங்களுக்கு இந்த கோட்டையின் ஸ்ட்ரக்சர் விளங்கமான்னு நினைக்கிறேன். வேறு இல்லாத மாதிரி சரிச்சு இப்படி கட்டி அதுக்கு மேலே போயிருக்கும். இதுக்கு மேலே தான் மரங்களால் ஊடால் அப்படி இப்படி மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் முடிஞ்சு விழுந்துட்டு தான் கொஞ்சம் தான் மிச்சம் கிடக்குது. இதில் வேறு இல்லாத மாதிரி தான் கட்டியிருக்காங்க. இல்லை மரம் ஒன்று வளர்ந்து வந்திருக்குது, உடப்பட்டிருக்கு. இதில் வந்து உடைச்சி தான் உள்ளுக்குள்ளே போயிருக்கிறாங்க. இதை மார்க்கெட் பண்ணணும். நாங்கள் இந்த இடத்த வந்து மார்க்கெட் பண்ணினா தான் இங்கே இருக்கிற ஆக்களுக்கு வந்து இன்கம்மால் ஏதாவது வாழக்கூடிய வாழ்வாதாரம் கொடுக்குறதா இருந்தால் இந்த உள்ளாந்தர் கோட்டையில் இது எல்லாத்தையும் நாங்கள் இன்டர்நேஷ்னல் லெவலில் மார்க்கெட் பண்ணணும். அப்படி இன்டர்நேஷ்னல் லெவலில் மார்க்கெட் பண்ணுறது கெப்பாசிட்டி எங்கள்கிட்ட பொலிட்டீஷியன்ஸுக்கு இருந்திருந்தால் இது எப்போயோ நாங்கள் டெவலப் ஆகிருப்போம். ஆனால் அதான் பிரச்சனை, எங்களுக்கு அது கூட இல்லை. இதுன்ற உண்மையான விருட்சம் வந்து இப்போ எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். இப்படி சுற்றி வர இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இது முன்பக்க தலைமுழுக்க விடப்பட்டுட்டுது. இதுக்கு மேலே இருந்திருக்கும் அவங்கள்ட கோட்டை. இது தனியாக கல்லுகள் மட்டும் இருக்குதானே, இதுக்கு மேலே இருந்திருக்கும். எல்லாம் உடஞ்சி அப்படியே போயிடுச்சு. நீங்கள் பிரச்சனை சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை 2 டாக்டர்ஸ் நடத்தானங்க இருக்கணும். அவங்க 2 பேரும் ஏதோ கடவுள் மாதிரி வந்திருக்கிறாங்க. வேற ஒருத்தரும் வந்து இங்கே இருக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் வைஃப் வழியாக வந்து இருக்கிறாங்க. வேற ஒருத்தரும் வந்து இப்படி இருக்க மாட்டாங்க. ஏனண்டா நான் இருக்க மாட்டேன். எனக்கு நானும் வந்து இருப்பேன். இங்க ஒன்றுமே செய்யலா. நீங்க இப்ப வயிற்று ஊட்டுன்னு சொல்றேன்னா ஒன்றுமே செய்யலாம். உங்களுக்கு விட்டமின் சியும் பிகவும் பனடோல் தான் அடி கொடுக்கலாம். பாம்பு கடி எல்லாம் இங்கே வச்சு சார் இன்ஜெக்ஷன் ஏற்றி எல்லாம் ஏற்றி 20 மணி நேரம் பாதுகாத்து தான் இருக்கணும். இப்போ 20 மணி செய்யலாம இருக்கு. வளர்ந்து மாவட்ட வைத்தியசாலையை பிரதேச வைத்தியசாலையா மாத்திருந்தா யாராவது 3000 பேருக்கு நஞ்சு கொடுத்து அவரை கேட்டா சொல்வார். நான் பேர் மாற்றப்பட்ட வழியே தரம் குறைக்கல. தரம் குறைச்சிட்டு இந்த காடை குறைச்சிருக்குது. நான் பாக்குறேன். இது அது இப்ப எனக்கு இது தெரிஞ்சபடியா சொல்றேன். ஒரு மாவட்ட வைத்தியசாலைய அடியில் 7வது இருக்கிற பிரதேச வைத்தியசாலை சீட்டு தரம் இறக்கீனமா இருந்தா யாராவது அது இங்க இருக்கிற ஒவ்வொரு சனத்துக்கும் வாயில நஞ்சு பிறக்கிறதுக்கு அவ்வளவுதான் எனக்கு தெரியும். நான் இது சம்பந்தமா கதைக்கிறேன். ஒரு சொட்டு தூரம் அங்கால இருந்தது. அதுக்கு பிறகு இங்கால முழுக்க இப்படிதான் கிடக்கு. என்ன
நாங்கள் நிற்கிறது வந்து நெடுந்தீவுக்குள்ள இந்த எனக்கு பிடிச்சதே வந்து இந்த கல்லுகள் தான் பார்க்கவே ஆசையாக இருக்குது. இந்த கல்லில் இருக்கிற மதில்கள் தான் இந்த பியூட்டி. இதில் வந்து இந்த ஜாயண்ட் ஃபுட் அல்லது வந்து மிகப்பெரிய ஒரு பாதம் என்று சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது கல்லிலேயே ஒரு பாதம் ஒன்று இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தனும் கட்டாயம் நெடுந்தீவுக்கு வந்து இதை பார்க்க வேண்டியிருக்கு. இந்த கல்லில் பாருங்க, இது உண்மையாகவே பார்க்கவே பயங்கர கொரல்ஸை தான் கொண்டு வந்து போட்டு நிலத்துல இருந்து எடுக்கிறதில்ல. இது வந்து இதுக்குள்ளே இருந்து எடுக்கிறது, கடல்ல இருந்து எடுக்கிற கொரல்ஸ். இந்த கொரல்ஸை தான் மதிலாக கொண்டு வந்து வச்சிருக்கணும். தட்டினா விழும், ஆனால் அது வைக்கப்பட்ட விதத்தில் அவ்வளோ நீட்டாக இருக்குது. இதுக்குள்ளே தான் அந்த ஜாயன்ட் ஃபுட் அண்ட் சொல்கிற ஒன்று இருக்குது. ஹனுமன் பாதம் என்று போட்டிருக்காங்க. அனுமற்ற பாதம் என்று சொல்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெடுந்தீவில் இப்படி ஒரு இடம் ஒன்று இருக்குண்டு நினைக்கிறேன். பாதுகாக்கப்பட வேண்டிய நாளைக்கு இது புத்தற்ற பாதம் என்று சொல்கிறாங்களோ தெரியாது. ராமாயணத்தில் அனுமர் வந்து தென்னிந்தியாவில் இருந்து வந்து சீதையை மீட்க போன இடம் இதுதான். ஸோ அல்லவுக்கு நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அல்லவில் போய் ராவணன்ற கோட்டையாக இருக்கிற அந்த பெரிய மலைகளை எல்லாத்தையும் பார்த்துருந்தீங்கண்டா அதோடு சேர்த்து இந்த இதையும் கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ராமாயணம் என்ற ஒரு முழு பிக்சரும் வந்து உங்களுக்கு விளங்கும். இது வந்து காலங்காலமாக அப்படியே கிடந்து அதுக்கு பிறகு அழிஞ்சு கொண்டு இருக்குது. இதைத்தான் அனுமனுடைய பாதம் என்று சொல்லி பத்திரமா இதை வச்சுருக்குறாங்க. இதை பார்க்குறதுக்கு எத்தனையாக இருந்துச்சுன்னா பெரும். ஆனால் அதை நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் பண்ணணும், அதான் பிரச்சனை. அதுக்கேற்ற மாதிரி அதை போடணும். இதில் எழுதியிருக்கிறது ஒரு பெரிய கல்லில் 2.5 அடி நீளமான பாதம் ஒன்று பதிந்துள்ளது. பாதம் அனுமதின் பாதம் என்று நம்பப்படுகிறது. அனுமன் சீதையை தேடி இலங்கை வந்தபோது அல்லது சிரஞ்சீவி மலையை எடுத்து வந்தபோது நெடுந்தீவில் கால் ஊன்றியதாக நம்பப்படுகிறது. அனுமன் சிரஞ்சீவி மலையை பெயர்த்து வரும்போது இடைவெளியில் நெடுந்தீவி பகுதியில் அதன் பகுதிகள் விழுந்ததாகவும் இதனால் தான் இப்பகுதியில் பல அரிய மூலிகை செடிகள் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இத்தீவு மூலிகை தீவு என்று அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும் என்று சொல்லி இதில் போட்டிருக்கும். எனது இதில் அங்கால குதிரை லயம் கொண்டு இருக்காமன்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் அந்த போர்த்துகேயர் ஒல்லாந்தர் அவங்கள் எல்லாம் வந்த கால பகுதிகளில் இது எல்லாத்தையுமே நாசமாக்கி இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் நெடுந்தீவில் நீங்கள் கட்டாயம் வந்து பார்க்க வேண்டிய இடம் தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை எல்லாத்தையுமே எப்படி மார்க்கெட் பண்ணுறதுன்றது தான் என் கற்பனை ஓடிக்கொண்டிருக்கு. என்னுடைய கற்பனை என்ற மூளையை சுற்றி இப்போ ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் எப்படி இந்த இடங்களை எல்லாத்தையுமே நாங்கள் ஒரு சர்வதேச அளவில் மார்க்கெட் பண்ணி ஒரு நெடுந்தீவை எங்களுடைய வட மாகாணத்தின் சொத்தாக மாத்திரன்றது தான் இன்றைய வடக்கு மாகாண முதலமைச்சர் கனவில் ஒரு கனவாக ஓடிக்கொண்டிருக்குது. ஒரு பூவரச மரம் எவ்வளவு ஆழமாக வளர்ந்துருக்குன்னு பாருங்கோ. ஸோ இவ்வளோ காலத்து பூவரசன்னு யோசிச்சு பாருங்க. நான் நினைக்கிறேன் இப்போ வடக்கு மாநிலத்தில் கூட பூவரச மரங்கள் இருக்கிறது சரியான குறைவு. வடக்கு மாநிலத்தில் மற்ற இடங்களில் கூட சரியான குறைவு பூவரச மரங்கள் இருக்கிறது. ஆனால் இங்கே பூவரசுகள் வந்து அப்படியே காலங்காலமாக இருக்குது. நல்ல பட ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு, வெட்டிங் ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு சூப்பர் இடம் வந்து நெடுந்தீவு. இதில் இந்த குதிரை லயம் பழைய உள்ளாந்த போர்த்துகேயர் உள்ளாந்தட்ட காலத்தில் கட்டப்பட்ட குதிரை லயம் ஒன்று இருக்கிறாங்க. இந்த நெடுந்தீவு, இந்த அனலதீவு, இந்த கச்சதீவு எல்லாம் தமிழருடைய சொத்து. இவ்வளோ பெரிய வளங்களையும் வச்சுக்கொண்டு நாங்கள் இவ்வளோ காலமுமே எதையுமே பாவிக்காமல், எதுவுமே செய்யாமல், எதுவுமே ஒன்றும் செய்யாமல் இப்படியே இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இது ஒரு மிகப்பெரிய நாங்கள் எங்களோட தோல்வியாக தான் இதை பார்க்கணும். இதில் ஒரு மரத்தை சுற்றி ஆலமரம் வளர்ந்துருக்குது. நடுவில் ஆலமரம் அதை சுற்றி வளர்ந்துருக்குது. இதெல்லாம் உண்மையாகவே சரியான டூரிஸ்ட் ஸ்பாட். இந்த இடங்களை எடுத்து இதில் ஹோட்டல் ஒன்றை கட்டி வச்சு வெப்பமாக இருந்தால் இந்த சனத்தின் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போகலாம். இது பழங்காலத்து குதிரை லயம் ஒன்று இருக்குது. அதனுடைய அந்த கடைசி சுவர் மட்டும்தான் இதில் மிச்சமாக இருக்கான்னு நினைக்கிறேன். அதுதான் நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த நேரம் உள்ளாந்தர் குதிரை இலையும் கழுத இலையும் கொண்டு விட்டு போய்க்க குதிரை லயம் பாவம். உள்ளாந்தர் அது தமது தேவைகளுக்காகவும் வியாபாரத்துக்காகவும் நூற்றுக்கணக்கான குதிரைகளை அரேபியா, பெர்சியா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்தனர். குதிரைகளை பராமரிக்க நெடுந்தீவு சிறந்த இடம் என கருதி குதிரை லாயங்களை இங்கே அமைத்தனர். தற்போது இங்கே காணப்படும் தூண்கள் குதிரை கட்டுவதற்காக பயன்படுத்தலாம். இத்தூண்கள் இன்றும் அழிவடைய நிலையில் உள்ளன. இவை நோர்போல்க் சுவர்கள் என அழைக்கப்படுகின்றன. இதனோடு இணைந்ததாக இத்தூண்களை தாங்கிய கட்டடம் என கருதத்தக்க சுவர் ஒன்றும் இல்லது. இக்கட்டடத்தின் நீளம் 300 மீட்டராகவும் ஆழம் 50 மீட்டராக காணப்படுகிறது. தொல்லியல் சட்டத்தின் பிரகாரம் பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் சின்னமாக பிரகடனப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்படுது. 300 மீட்டர் என்றால் எந்த பெரிய நீளமான கட்டிடம் என்று யோசிச்சு பார்ப்பேன். நான் யோசிச்சு என்னடா 300 மீட்டர் எழுதியிருக்காங்கன்ட்டு. ஆனால் அது உண்மைதான்.
பயங்கர நீளத்துக்கு இருக்குது. அதை நீங்கள் பார்த்தா தெரியும். கன தூரத்துக்கு இருக்குது. நான் அந்த 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 முதல் பார்த்த அந்த சுவரை பார்த்துட்டு நான் ஜோதிச்சேன், ஓகே ஒரு சின்ன இடமா தான் இருக்கும் என்று நான் ஜோதிச்சேன். ஆனால் இங்கே வரத்தான் தெரியுது எந்த பெரிய நீளமான இடம் உண்டு. அந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் குதிரை லாயங்களாக இருந்திருக்கலாம், அல்லது அவங்களுடைய கோட்டைகள் மாதிரி ஏதாவது இருந்திருக்கலாம், அல்லது ஆமி, அதாவது உள்ளாந்தர்களுடைய பெரக்காக இருந்திருக்கலாம். பெரக்கண்டா அவங்களுக்கு தெரியும். எங்கண்ட தமிழாக்கள் இந்த மதிப்பு விளங்காமல் சுவர்களில் நித்து நானா என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இது 300 மீட்டர் தான். நான் ஜோதிச்சேன் என்ன 300 மீட்டர் எழுதியிருக்கிறாங்க, 50 மீட்டர் அகலம் என்று எழுதியிருக்காங்க. இது எங்கே 50 மீட்டர் அகலம் என்று நான் ஜோதிச்சேன். ஆனால் அது உண்மைதான். நினைக்கிறேன் சிங்களவர்கள் தங்களுடைய வரலாறுகளை எப்படி பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எங்களோட வரலாறுகள் எல்லாத்தையும் இழக்கிறோம். இந்த அப்படியே இல்லாமல் போகுது இல்லை. ஸோ இதுக்கு கீழே எத்தனையோ ஆர்கியாலஜிக்கல் எவிடென்சஸ் இருக்கும் எங்களுக்கு. ஆனால் நாங்கள் அதுகளை தேடி பார்க்குறதுக்கு விரும்புகிறதும் இல்லை, பார்க்குறதும் இல்லை. அது அப்படியே போகுது அந்த தூணுகள். என்ன இது 300 மீட்டர் நான் வாசிக்க ஜோதிச்சேன். என்னடா 300 மீட்டர் எழுதியிருக்காங்க, 300 மீட்டர் எழுத இல்லாதே என்று ஜோதிச்சேன். அது அப்படியே நீளமாக போய்கொண்டிருக்குது. எவ்வளவு நீளத்துக்கு அந்த இது கிட்டத்தட்ட 300 மீட்டர் வர்றதுக்குரிய சாத்தியக்கூறு இருக்குது. 300 மீட்டர் நீளமான இதுதான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதை இன்றைக்கு இப்போ பாதுகாக்க போகிறோம்னு எனக்கு தெரியலை. வடக்கு மாகாண சபை இந்த கையில் வருமாக இருந்தால் நான் இந்த இடங்களில் இருந்தால் எங்கள்ட தமிழீழம் மாதிரி கட்டியமைக்கிறதுக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். அவ்வளவு இந்த சொத்தெல்லாம் இப்படி காலங்காலமாக திட்டமிட்ட ரீதியில் சிங்களவரால் அழிக்கப்படுது. இதே இவ்விடத்தில் இன்னொரு கொஞ்ச காலம் போக, இன்னொரு 50 வருடம் போக புத்தர் இவ்விடத்தில் உச்சா ஓட்டு போனவர் ரெண்டு நாளைக்கு சில நேரங்களில் இவ்விடத்தில் இவங்க வேறொண்டை ஸ்டார்ட் பண்ணி இது மிகப்பெரிய ஒரு புத்த கோயிலாக வரலாம். இன்றைக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் இதை பாதுகாக்க தவறமாக இருந்தால் இதெல்லாம் அந்த காலத்தில் புத்தர் இருந்தவர், இந்த புத்தருக்கு பிறகுதான் உள்ளாந்தர் வந்தவர், போர்த்துகேசர் வந்தவர்ன்னு சொல்லி பாலிஸ் அவங்களுடைய மகாவம்சம் தீவ வம்சங்கள் எல்லாத்தையும் பாலி சமஸ்கிருதத்தால் எழுதப்பட்டது தான் இந்த மகாவம்சம் தீவம்சம். கடைசி எங்களுக்கு வரலாறுகளை மாற்றி எழுதி வச்சிருக்கிறாங்க. எனக்கு இதை பார்க்க சரியான கவலையாக இருக்குது. இதை யாருமே அக்கறை எடுத்து பாதுகாக்கிற மாதிரி இல்லை. பாதுகாக்கிறோமோ இன்றைக்கு இது ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாத்திரமோ நான் நினைக்கிறேன். இப்படியான இடங்கள் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சால் ஃபாரின்லேருந்து எத்தனையோ உள்ளாந்தர், போர்த்துகேர், ஹொலண்ட்ஸ், போர்ட்டுகீஸ் எல்லாம் இதை பாதுகாப்பாங்க. ஆனால் இதை நாங்கள் யாருமே பாதுகாக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஆனால் இது அடிமைத்தனத்தின் நாங்கள் தோற்றதுக்குரிய அடையாளமும் இதுதான். நன்றி. இடத்துல ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது, சோழர் கால சிவன் கோயில். அது முழுக்க பராமரிப்பு இல்லாமையே போயிட்டுது அப்படியே. இவ்விடத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிவலிங்கத்தில் இருந்து கழுவேக்கில் வர அந்த தீர்த்தம் வழியால் வர இடம் இருக்குது இவ்விடத்தில். ஆனால் முழுக்க ஃபுல்லாக உடைச்சிட்டாங்க. இந்த காலத்து இதுதானே நினைக்கிறேன். அந்த காலத்தில் படைகள் நிற்கல. பெரும்பாலும் நான் கெஸ் பண்ணுறேன் அந்த நேரம் படைகள் நிற்கல, கட்டின சிவன் கோயிலாக இருந்திருக்கும். அல்லது மேபி இது உண்மையாகவே ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட். இதில் ஆழமாக தோண்டி பார்த்தா தமிழட்ட வரலாறு வரும். ஆனால் யாருக்கு தெரியுமே, இதில் நாங்கள் அதெல்லாம் தேடி பார்க்குறதும் இல்லை, ஒன்றுமே இல்லை. இன்னொரு 50 வருஷம் கழிய இவ்விடத்தில் ஒரு புத்த கோயில் ஒன்று வருமன்ற நம்பிக்கை மட்டும் இருக்குது எனக்கு. இதில் சிவன் டெம்பிள், சிவன் கோயில் 40 அடி நீளமும் 10 அடி அகலமும் கொண்டதாக காணப்படுகிறது. பிரதேசத்தில் காணப்படுகின்ற முருகைக்கல், சுண்ணாம்புக்கல், சுதை என்பவற்றை பயன்படுத்தி கட்டப்பட்ட இக்கோயில் மிகச்சிறிய கர்ப்பகிரகத்தையும் அந்தராளத்தையும் 24க்கு 15 அடி நீள அகலத்தை கொண்ட முகமண்டபத்தையும் கிறிஸ்துவுக்கு பின் 10ஆம் 11ஆம் நூற்றாண்டில் தமிழகம் மற்றும் இலங்கையின் புலனறுவை ஆகிய இடங்களில் கட்டப்பட்ட சோழர் கோயில்கள் அமைப்புகளை பெரிதும் ஒத்ததாக காணப்படுகின்றன. இதன் அந்தராள பகுதியில் மேற்கொண்ட ஆய்வில் கடத்த சிலைகள் மற்றும் புடைப்புச் சிற்பங்கள், அலங்கார வேதப்பாருடைய கற்கள், சுடுமண்ணால் அமைக்கப்பட்ட நீர்க்குழாய்கள், கோமுகி கோயில் சுற்றாடல் கண்டெடுக்கப்பட்ட கிறிஸ்துவுக்கு பின் 10ஆம் நூற்றாண்டில் இருந்த முதலாம் ராஜராஜ சோழன் பெயர் பொறித்த நாணயங்கள் போன்றன இக்கோயிலும் பழமையை கண்டறிவதற்கு கிடைத்த நம்பத்தகுந்த சான்றுகள் ஆகும். இக்கோயில் தொல்லியல் திணைக்களத்தால் பாதுகாக்கப்பட்ட தொல்லியல் மரபுரிமை சின்னமாக பிரகடனப்படுத்துறது. தொல்லியல் திணைக்களம் பாதுகாத்திருக்கு எந்த லெவலில் இருக்குன்னு பாருங்க. நான் இதைத்தான் காட்டுறதுக்கு வந்தேன். தொல்லியல் திணைக்களம் ஏற்கனவே எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் உள்ளாந்தர் கோட்டை எடுத்து அங்கே வாடகை கொடுத்து கொண்டிருக்கணும், உள்ளாந்தர் கோட்டையை. ஆனால் ஒரு சிவன் கோயில் ஒன்றை பாதுகாத்து வச்சிருக்கிற விதத்தையும்
இதே இடத்துல ஒரு புத்த கோயில் இருந்தால் இப்படி பாதுகாத்து வச்சிருப்பேன் மட்டும் யோசிச்சு பாருங்க. இனவாதம் இல்லை, எங்களுக்கு நடக்கிற அநியாயம் அவ்வளோதான். நான் இனவாதி இல்லை, உங்களுக்கு தெரியும். நான் தான் சண்டை பிடிக்கிறேன், நான் இனவாதம் கதைக்கக்கூடாதுண்டு. ஆனால் நான் நிற்கிற இந்த இடத்துல இருக்கிற இந்த கோயிலை கொஞ்சம் கூட இன்னும் ஒரு 10 வருஷம் போக இது இல்லாமல் போயிடும். கொஞ்சம் கூட பாதுகாக்கணுமன்ற எந்த ஒரு எண்ணமும் தொல்லியல் திணைக்களத்துக்கு இல்லை. அந்த இடத்துக்கு அவ்வளோ கேவலமான நிலைமையில் தமிழருடைய இந்து அடையாளம் என்றபடியாக இப்படி வச்சிருக்கிறாங்களோ தான் உண்மை. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் இங்கேன்னு பார்த்தீங்கன்னா இதைத்தான் சொல்கிறது வெடியரசன் கோட்டைண்டு. இதப்போ நெடுந்தீவு மேற்கு பக்கம் என்ன மேற்கில் இருக்கிறது. இது ஷுவர் இன்னொரு 10 வருஷத்தில் இதொண்ட கட்டுவாங்க, தாதுகோமொண்ட கட்டுவாங்க. ஏன்னா அது பார்க்கவே தாதுகோம் மாதிரி தான் கிடக்குது. அதுக்குள்ள நாங்கள் இதை காப்பாற்றினா தான் உண்டு. ஏறி பார்ப்போம் என்ன மாதிரி. எப்படியும் இந்த இடத்துல கொண்டு இது அந்த காலத்தில் புத்தபிக்க இருந்தேன்னு சொல்லி கட்ட போகிறாங்க. அதுக்கு முன்னம் நாங்கள் இதில் ஏதாவது ஒன்றை செய்தால் தான் உண்டு. இவங்களே என்ன மிஞ்ச வந்து இதுக்குள்ள அதில் இருக்கிற ஷேப்பை பார்த்தாவும் தாதுகோபம் மாதிரி தான் அதில் அந்த ஷேப்பில் தான் இருக்குது. இதில் ஷுவராக இவங்க கொண்டு கட்டுறதில் நாங்கள் ஏதாவது செய்து தடுக்க வேணும். இதை தமிழற்ற பண்பாடு வரலாறுகளை பறைசாடுறதால தான் இவங்க 2 வரைக்கும் இதை டெவலப் பண்ணாமல் இப்படியே வச்சுருக்குறாங்க. அங்கே நெடுந்தீவு கடல் பச்சை பளிங்கு மாதிரி இருக்குது, பார்க்க பயங்கர ஆசையாக இருக்குது. ஆனால் பயங்கர வெயில், இந்த வெயிலில் குளிக்கிறது சரியான கஷ்டம், பயங்கர வெயிலாக இருக்குது. ஆனால் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு தாதுகோபத்தின் ஷேப்பில் சர்க்கிளாக தான் இருக்குது. அதால் மேபி சில நேரத்தில் இவங்க இன்னொரு கொஞ்சம் காலத்தில் போக இது அந்த காலத்தில் இருந்த புத்த பிக்குமேட்ட ஒரு இதென்று சொல்லி வந்து கட்டுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்னம் இதை வெடியரசன் கோட்டை என்றதை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குது. நான் நினைக்கிறேன் கடந்த காலங்களில் இது இவங்கள்ட்ட கண்ணில் படையிலையோ தெரியா கடவுள் எந்த வீடியோவோடு தான் இவங்கள் வந்து நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்களோ தெரியாது. பயங்கர வெயிலாக இருக்குது. இதில் கிடந்தது முழுக்க உடப்பாட்டி இருக்குது. இது சுற்றி வர அவங்கள்ட்ட ஷேப்பை பார்த்தா அவங்க இல்லை இது வந்து புத்தட்ட கோயிலன்னு சொன்னால் நாங்கள் மறுக்க இல்லாத அளவுக்கு அந்த ஷேப் இருக்குது. ஆனால் மேபி ஒரு வெடியரசன் கோட்டையாக இருந்த இடம் உண்டு. அதுக்கு பிறகு வந்த உங்களுக்கு தெரியும் இலங்கை முழுவதும் சிங்கள மன்னர்கள் ஆண்ட வரலாறு இருக்குது. அதாவது வடக்கிலையும் சிங்கள மன்னர்கள் ஆண்ட வரலாறு இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வடக்கில் வந்து இப்போ உதாரணத்துக்கு எங்கள்ட எல்லாளன் வந்து அந்த காலத்தில் கட்டையில் ஒரு நாளும் வந்து தமிழ் மேனனாக இருந்தாலும் ஒரு நாளுமே வந்து இப்படி ஒரு சிங்கள குடியேற்றத்தை செய்யலை. ஆனால் இது மோஸ்ட் லைக்லி வந்து வெடியரசன் கோட்டை என்று நாங்கள் சொன்னாலும் அவங்க நாளைக்கு வந்து கிளைம் பண்ணி நிற்பாங்களாக இருந்தால் எங்களுக்கு அது பிரச்சனையாக தான் இருக்கும். இதில் கிடந்த முழுக்க உடவாட்டி இருக்குது. மேலே ஒரு வட்டமான பகுதியாகவும் அதுக்கு கீழே அந்த ஷேப்பாகவும் தான் இருக்குது. இடத்துல எங்கண்டாக்கள் பேர்களை கீரை எல்லாத்தையும் குத்தி உடைச்சி எழுதி வச்சிருக்கணும். இதுதான் அந்த வெடியரசன் கோட்டைன்னு சொல்கிற பிரதேசம். பார்க்க ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் இது. அங்கால சைவ கோயில்கள் தான் இருக்குது. பீச்சை பார்க்க பளிங்கு மாதிரி இருக்குது. பின்னேரில் போய் குளிக்க சும்மா அந்த மாதிரி இருக்கும். இந்த பீச்சில் குளிக்கல இடத்துல ஒரு ஹோட்டலில் கட்டுவோமா இருந்தால் அது வேறு லெவலில் இருக்கும். ஆனால் யார் இதை கட்டுறது என்று தான் பிரச்சனை. யார் நெடுந்தீவு அபிவிருத்தி செய்யறதுதான் பிரச்சனை. பெருக்கு மரம் என்று சொல்கிறது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 400-500 வருஷத்துக்கு மேலே இருக்குமென்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 10-12 பேர் கட்டிப்புக்கு பிடிக்கக்கூடிய அளவு பெருசு. உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இது மாதிரி இருக்குது, குகை மாதிரி ஒன்று இருக்குது. அப்படி சூழ்ந்து வளர்ந்துருக்கு. நான் இப்படியான சிலது இந்த சேனல் இங்கிலீஷ் சேனல்களில் தான் பார்த்துருக்குறேன். இதுக்கு உள்ளுக்குள்ளே போகலாம். உள்ளுக்குள்ளே போய் உள்ளுக்குள்ளே இருக்குப்படி
இதை சொல்கிறது பெருக்கு மரம்ண்டு நான் நினைக்கிறேன். இது காலங்காலமாக இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 400-300 வருஷங்களுக்கு மேலே இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் உள்ளுக்குள்ளே ஒரு 10 பேர் நிற்கிற அளவுக்கு பெரிய ஒரு மரம். நெடுந்தீவண்ட சொத்து. இதை சொல்கிறது என்னென்றால் மூலிகை கேணி அல்லது மருந்து கேணி என்று நினைக்கிறேன். அந்த உள்ளாந்து போத்துக்கேட்ட அந்த காலத்தில் வந்து இதுக்குள்ள ஃபுல்லாக தண்ணியை நிரப்பி போட்டு அந்த டைமில் குதிரையை கொண்டு ஒரு பகுதியால் இறக்கி இந்த பகுதியால் ஏற்றுறது போல் இடக்கு. ஸோ அதுதான் மருந்து கேணி அல்லது மூலிகை கேணின்னு சொல்கிறது. ஸோ இந்த காலத்தில் அந்த குதிரைகளுண்ட டிக்ஸுகள் மைட்ஸுகள் இதுகள் தான் இந்த இது கட்டியிருக்கிறாங்க. அதுதான் இல்லை போட்டிருக்காங்க. குதிரை அதிகம் சிறந்து வாழ நடந்தும் கிழக்கு பகுதியில் இந்த மருத்துவ கேணி குதிரைகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதாகும். நீண்ட ஓடை போன்ற அமைப்பை கொண்டு ஒடுங்கிய கேணி போன்ற தோட்டத்தில் இப்படி ஃபுல்லாக எழுதியிருக்கு. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. இதில் பார்க்குறது ஈச்சம்பழம் விற்கிறோம். அதான் ஈச்சம்பழம் விற்கிறவா எவ்வளோக்கா விற்கிற நீங்கள்? ஈச்சம்பழம் சரியான ஃபுல்லாக பச்சை காடு மாதிரி வந்து கிடக்குது. அப்படியே சரியான வைக்க. ஆனால் ஓகே, சமாளிக்கலாம். நெடுந்தீவு பகுதியில் இருக்கிற வளரும் கல்லுன்னு சொல்லப்படுற நினைக்கிறேன். இதில் சிறப்போட போனால் போட்டிருக்குது வளரும் கல், அதாவது வந்து க்ரோயிங் ஸ்டோன். ஏனென்றால் இது ஒரு கொரல் ஸ்டோன். உங்களுக்கு தெரியும் கொரல் ஸ்டோன்ன்றது வளரும். பயோ படித்தாக்கள் வெளிப்பட்டிருப்பீங்க. உயிர் இல்லாததுக்கும் உயிர் இல்லாததுக்கும் உள்ள வித்தியாசத்தில் கல் வளருது என்றால் கல் வந்து உயிருள்ள சாமான் இல்லை. ஏனென்றால் கல்கள் கூட வளரும் என்று கங்காரம் சென்ற நோட்ஸில் இருக்குது, போய் பாருங்கோ. ஸோ இதுதான் அந்த வளரும் கல் என்று சொல்லப்படுற க்ரோவிங் ஸ்டோன் என்று சொல்லப்படுறது. இதில் இருக்கிற எங்களோட நடுந்தீவில் நாங்கள் பார்க்குற கடைசி விஷயம். நீங்கள் பார்த்த மாதிரிக்கு என்ன நினைக்கிறீங்க இங்கே இருக்கிற சிச்சுவேஷன்? நான் ஒரு மாதிரியான 2 மாதிரியாவது கதைக்கலாம் நடுந்தீவை பற்றி. உங்களுக்கு ஷோர்ட்டாக சொல்கிறேன். எல்லாரும் அந்த ஆர்ப்பாட்டம் எல்லாம் பார்த்து நான் தானே மற்றது என்னோட கதைச்சல் அந்த ஆர்ப்பாட்டத்தில் சம்மந்தப்பட்டாக்கிறோம். மற்றது கனவேறு வேலை செய்கிறாங்க மாதிரி எல்லாருமே கதைச்சல் என்னோட. நான் 2006ஆம் ஆண்டு இல்லை 2004ஆம் ஆண்டு ஒருக்கா 4ஆம் ஆண்டு ஒருக்கா நெடுந்தீவு வந்திருக்கேன். A-level செகண்ட் இயரில் இருக்குது. அது பிறகு தான் ஃபஸ்ட்டாக வரேன். நான் எதிர்பார்த்தது இந்த ஒரு 200% படுமோசமாக இருக்குது நெடுந்தீவுன்னு சொல்லி காட்டுறதுக்காக ஒரு இந்த ஏரியாவில் ஒரு கொஞ்சம் இடத்துக்கு ரோட்டு போட்டிருக்கு. அப்படி பார்க்கல அங்காலையெல்லாம் போய்க்கல ரோட்டு இல்லாமல் ஒன்று இருக்குது முதலாவது. மற்றது தண்ணி பிரச்சனை. அதை விட படுமோசமாக இருக்கிறது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் பிரச்சனை போய் பார்த்தேன். 2 சிங்களோட நர்சி ஸ்டாஃப் தான் இருக்கணும், 2 டாக்டர்ஸ் மாதிரி இருக்கணும். அதுவும் தமிழ் டாக்டர்ஸ் எல்லாரும் பர்டிகுலராக 2 டாக்டர்ஸ் மாதிரி வந்திருக்கணும். அதையும் பார்த்தேன். பார்லிமெண்ட்டில் இது முழுக்கிறதுக்கும் பதில் சொல்கிறதுக்கு நான் அரசாங்கம் தயாராக இருப்போம்னு நினைக்கிறேன். அதோட தமிழர் தான் நாசமாகிறது. இதை நெடுந்தீவை அவங்க அந்த காலத்தில் நெடுந்தீவை வந்து அவங்க குமுதினியில் வெட்டி கொளுத்தி எல்லாத்தையும் கொளுத்தினவங்க. ஆனால் அதை விட படுமோசமான வேலை வந்து என்னென்ன செய்கிறது. முக்கியமாக எங்களோட சுகாதாரத்துறையில் இருக்கிறார்கள், எங்களோட கல்வித்துறையில் இருக்கிறார்கள், இப்போ போக்குவரத்தில் இருக்கிறார்கள் தான் எங்களோட நெடுந்தீவை நாசமாகிக்கொண்டிருக்கிறோம். ஸோ இது எல்லாருக்குமே கணக்கு கேள்விகள் இருக்குது, பிரச்சனை இருக்குது. எனக்கு ஒரு ஆசை, மாநசபை அமைச்சராக முதலமைச்சராக வருவாங்க ஆசைப்பட்டதுக்குரிய காரணம் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுது. நினைக்கிறேன் இந்த வருஷம் மாநசபை என்ற கையில் வர மாதிரி தான் நெடுந்தீவு இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுது. இதுவரைக்கும் நீங்கள் நெடுந்தீவை பார்த்துட்டு இருக்கிறீங்க. இல்லை நீங்கள் இன்றைய பார்த்த இடத்துல இந்த நெடுந்தீவை மெயின் ரோட் சம்மந்தமாக என்ன சொல்லுவாங்க? அதில் கொஞ்சம் தூரம் போட்டிருக்காங்க. நான் நினைக்கிறேன் இந்த அளவு கேவலமாக ஒரு பிரதேசத்தை இலங்கையில் ஒரு இடத்துலையுமே வச்சிருக்கிறேன். நான் இலங்கையில் சகல இடம் போயிருக்கிறேன். அம்பாறை மட்டும் போயில, அம்பாறையை தவிர்த்து முழு இடத்துக்குமே இலங்கையில் போயிருக்கிறேன். இவ்வளவு கேவலமாக ஒரு அரசாங்கம் இந்த வரைக்கும் ஒரு இடத்தை வச்சிருக்கிறீங்க. அரசவையில் வந்து வீடியோ போடுறதும் வந்து பொன்மரி ஒன்று அந்த பிரின்சிபல் ஒன்று இதில் வந்து இங்கே வந்து பார்க்க ஆசைப்படுறேன். நான் வேறு இந்த எல்லாரும் தேசத்துக்கு என்ன நிறையா எல்லாம் காய்கிற வந்து ஒரு நாள் இங்கே இருக்கிற படிக்கிறோட சேர்ந்து நீங்கள் ஆட்டோவில் போய் சுற்றி பாரும்போது சார் நமக்குள்ள கஷ்டப்படுதுண்டு. நான் தூசணத்தால் பேசாமல் இருக்கிறதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அரசாங்கம் இருக்கிறது கடல் போக்குவரத்து படு மோசமாக இருக்குது. கடல் போக்குவரத்து எங்கே இருக்குது? கடல் போக்குவரத்து பற்றி கலைக்கிறது இருக்கிறது ப்ரைவேட் போட் உண்டு. இந்த நெடுந்தாரையை நிப்பாட்டினபடி நிற்கிது. படுதாரையை நான் இந்த கண்ணுக்கு தெரியல. குமுதினியை ட்ரிங்கோ கொண்டு போட்டாங்களா? படுதாரையை ட்ரிங்கோ போயிடுது. அப்போ
இப்போ இப்படி இல்லாமல் எல்லாரும் போடு இப்போ இதே சிங்கிள் ஏரியாவாக இருந்து இப்போ கொளுத்திருப்பாங்க. இது எங்களை கேட்கறதுக்கு ஒருத்தரும் இல்லை, பதில் சொல்றதுக்கு ஒருத்தரும் இல்லை. இவ்வளோ அளவும் நெடுந்தீவுக்காண்ட அரசியல்வாதிகள் 2 பேர் இருந்தார். ஒரு ஆள் இங்கேயே பிறந்தாள், சிறிதரன். வணக்கம், சிறிதரன் இங்கேயோ வேலனையில் பிறந்தார் நினைக்கிறேன், உங்குடி தீபம் இங்கேயோ. 2வது வந்து எங்கண்ட யார் டக்ளஸ் சேவானந்தா. ஏனென்றால் அந்த பிச்சைக்காரன் புண் மாதிரியே நெடுந்தீவை வச்சிருக்கிறாங்க என்றால் அதை சொரிஞ்சு தான் பிச்சை எடுக்கலாம். ஸோ இந்த சனத்தை வந்து இப்படியே ஒன்றுமே இல்லாமல் வச்சிருக்கல தான் செய்துதாரன்னு சொல்லி இப்போ அரசியல் செய்யலாம். அது சரியான கவலை இருக்குது. நான் மடக்கமான சபை வறுமையாக இருந்தால் முதலாவது ரோட்டு நெடுந்தீவில் இருந்து போட்டுப்பட்டு தான் தொடங்கும். அடுத்தது கேரநகர். இந்த 2ல இருந்தால் வடக்குமான சபை அபிவிருத்தி அடையணும்னு நினைக்கிறேன். எனக்கு வடக்குமான சபை வந்தா இந்த பிரச்சனை தீர்க்கப்படக்கூடாத பிரச்சனைகள் என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதான் சொன்னேன். இப்போ அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் பிச்சைக்காரன் புண் மாதிரி தான். ஏன்னா அதை சொரிஞ்சு போட்டு ரத்தம் வரைக்கும் காட்டி பிச்சை எடுக்கலாம். அதே மாதிரி இந்த சனத்திட்ட பிரச்சனை எப்பயும் ஒன்று நினச்சிருந்தா தீர்த்திருக்கலாம். நான் சில விஷயங்கள் பாராளுமன்றத்தில் காய்ச்சி தீர்க்க வழி கிடைக்க எங்களை அரசியல்வாதிகள் கேட்குறது, என்ன டாக்டர் வந்த போக்குள்ள இந்த ஸ்பீட்டில் போனால் அப்போ நாங்கள் இன்னத்தை வச்சு அரசியல் செய்கிறேன். அப்போ நான் இப்போ கிட்டல வந்து இந்த வெளியாமம் கிழக்கு பிரதேசத்தை விடுவிக்கிறதுக்கு ஆமிக்காரனோட அடிப்படைகளில் ஒரு தமிழ் அரசியல்வாதி இருக்கிறேன். என்ன டாக்டர் வந்து எல்லாத்தையும் இப்படியே முடிச்சுவிட அப்போ நாங்கள் என்னத்தை வச்சு அரசியல் செய்கிறோம். அந்த அளவுக்கு தான் எங்கள் ஆக்கள்கிட்ட மண்டவளம் இருக்குது. சொல்கிற மண்டவளம் வந்து மண்டவளம் அவ்வளோதான் இருக்குது. அதை பற்றி நான் இங்கே வேறு கருத்து தெரிவிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் உண்டு. நெடுந்தீவோட ஆர்ப்பாட்டம் இப்போ நடந்தது எனக்கு சொன்னவே வர சொல்லி அந்த எனக்கு வழக்கு இருந்தது. இந்த ஆர்ப்பாட்டம் சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்கள் பிரச்சனை சம்பந்தம். அப்போ என்னென்னால் சனம் ஆர்ப்பாட்டம் செய்தாட அத்தியாவசிய தேவை எடுக்கிறது. ஆர்ப்பாட்டம் அவனவன் செய்வானுங்கள், போராட்டங்கள் செய்வாங்க, வேறு பிரச்சனைக்கு, உரிமை பிரச்சனைக்கு. இது அத்தியாவசியமாக தண்ணியும் இல்லை, கரண்டும் இல்லை. எங்கட கரண்ட் இல்லைங்கடா பாரல இந்த பக்கம். அவன்கிட்ட சொல்லுங்கடா, வந்து இங்கே பார்க்க சொல்லி. சும்மா அது வாசலில் வந்துருந்த மாலையை போட்டு ஒன்று குரங்கு மாதிரி அனுமர் மாதிரி அதில் நிற்காம இதில் குறியாட்டுவான் ஜெட்டியில். ஜட்டி அமைச்சர்கிட்ட சொல்லுங்க வந்து இங்கே பார்க்க சொல்லி. இதில் நான் ஜட்டி அமைச்சர் இல்லை தானே. இப்போ ஜட்டி அமைச்சர்கிட்ட சொல்லுங்க வந்து நெடுந்தீவில் பார்க்க சொல்லி. இந்த செம்மறியலுக்கு அப்பன் நான் நினைக்கிறதுக்கு சூடு சுரணை இல்லையேண்டா. பார்லிமெண்ட்லையும் போட்டு கிளிகிளி கழிச்சு, வெளியிலையும் போட்டு கிளிகிளி கழிச்சு, சூடு சுரணை என்ற சாமானே இல்லை. வேறு என்ன செய்கிறேன்? இதை போய் சிங்களவன்கிட்ட சொல்லுவோம்ன்ற ஆசையில் நான் வந்துடுறேன். இது சிங்களத்தில் பாராளுமன்றத்தில் சொன்னால் தான் சிங்கள ஜனத்துக்கு விளங்கும். எங்களோட வடக்கில் நாங்கள் எப்படி கஷ்டப்படுறோம்ண்டு. இந்த வரைக்கும் ஒரு சிங்கள ஜனத்தோட தான் அடிபாடு. அப்போ நான் சொன்னேன், எங்கள் டாக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க பாருங்க. நீங்கள் போராட்டத்தை தொடங்கினோடையே தானே நாங்கள் உங்களை இப்படி வச்சிருக்கிறோம்ண்டு. அப்படியே குமுதினியில் நாங்களோட வெட்டி நாங்கள் குமுதினியில் வெட்டி கூட செஞ்சவங்களுக்கு அவங்க நான் இதில் இனவாதம் கதைக்க விரும்பலை. ஆனால் எங்கண்டாக்கள் தான் 90% காரணம். எங்களோட நெடுந்தீவு உட்பட வடக்கு மாகாணம் முழுக்க இப்படி கேவலமாக இருக்கிறதுக்கு எங்களோட அரசியல்வாதிகளும் எங்களோட அரசு அதிகாரிகளில் இருக்கிற முக்கியமான பெரியானார்கள். இப்போ உதாரணத்துக்கு ஜாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் எத்தனை நேரம் இங்கே வந்திருக்கிறார்? இப்போ எத்தனை முதலெல்லாம் போய் பார்த்துருக்கிறார்? அல்லது வந்து வடக்கு மாகாணத்தின் பிரதம செயலாளர் எத்தனை நேரம் இங்கே வந்திருக்கிறார்? ஒட்டி சுட்டானும் அங்கேயும் இங்கேயும் அந்த போய் காணியில் வடிவாக பார்க்குறீங்க. எங்களுக்கு அந்த கணக்கு கதையெல்லாம் வந்திருக்கு. நாங்கள் பார்ப்போம். அதில் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க டாக்டர்? ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள் சம்பந்தமாக தான் மக்கள் போராட்டம். ஹாஸ்பிட்டலில் இல்லைடா. இப்போ எங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது? ஹாஸ்பிட்டல்ன்றா முதல்ல ஓபிடி இருக்கணும். ஓபிடியில் கொடுக்குற மருந்தை எடுத்து வெளியால் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கணும். நான் சொல்கிறது டிஸ்பென்சர். உங்கள் ஓபிடியில் மருந்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கா? இல்லை. பிள்ளை பெறேன்டா பிள்ளை பெற டாக்டர்லாம் இங்கே கேட்கல. கன்சல்டன் ஒன்று கைனகாலஜிஸ்ட் இங்கே கேட்கல. பிள்ளை பெற மிட்வைஃப் ஒன்று வேணுமாடா? இல்லை பிள்ளை பெறதுக்கு இங்கே இருக்கா? பிள்ளை பெற மிட்வைஃப் இல்லை. சரி, அது மிட்வைஃப் தான் உங்களுக்கு தெரியல. அது இருக்கிற நர்ஸ் மாதிரில 2 பேராவது மிட்வைஃபர் ட்ரைனிங் போயிட்டு வந்து நர்ஸ் மாதிரியாக கொண்டு வச்சிருக்கீங்க. பாவட்டான சிங்கள பட்டியெல்லாம் கொண்டு வச்சிருக்கீங்க. ஒருத்தர் கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கு போய் கேட்க அங்கே ஒருத்தர் அடிச்சு தட்டி விட்டுருக்காரு. கல்யாண வீட்டுக்கு நான் விட மாட்டேன், தான் போய் கட்ட போகிற மாதிரி. இப்படி எப்போ இதில் கதைக்கிறது கன விஷயம் இல்லை. அவளுக்கு என்ன 15 நாள்